எல்லாருக்கும் வணக்கம். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம். புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அக்காலத்திலே ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்தத் தொடங்கி, யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான். அது யூதருக்கு பிரியமாயிருக்கிறதென்று அவன் கண்டு பேதுருவையும் பிடிக்கத் தொடர்ந்தான். அப்பொழுது புளிப்பில்லா அப்ப பண்டிகை நாட்களாயிருந்தது. அவனை பிடித்து சிறைச்சாலையிலே வைத்து பஸ்கா பண்டிகைக்கு பின்பு ஜனங்களுக்கு முன்பாக அவனை வெளியே கொண்டு வரலாம் என்று எண்ணி, அவனை காக்கும்படி வகுப்புக்கு 4 போர் சேவகராக ஏற்படுத்திய 4 வகுப்புகளின் வசமாக ஒப்புவித்தான். அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோടെ ஜெபம் பண்ணினார்கள். ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தைய நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். காவற்காரரும் கதவுக்கு முன்னிருந்து சிறைச்சாலையை காத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விலாவிலே தட்டி, சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளிலிருந்து விழுந்தது. தூதன் அவனை நோக்கி, உன் அறையை கட்டி உன் பாதரட்சைகளை தொடுத்துக்கொள் என்றான். அவன் அந்தபடியே செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி, உன் வஸ்திரத்தை போர்த்து கொண்டு என் பின்னே வா என்றான். அந்தபடியே அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று, தூதனால் செய்யப்பட்டது மெய் என்று அறியாமல் தான் ஒரு தரிசனம் காண்கிறதாக நினைத்தான். அவர்கள் 1ஆம் காவலையும் 2ஆம் காவலையும் கடந்து நகரத்திற்கு போகிற இருப்பு கதவண்டையிலே வந்தபொழுது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. அதன் வழியாய் அவர்கள் புறப்பட்டு ஒரு வீதி நெடுக நடந்து போனார்கள். உடனே தூதன் அவனை விட்டு போய்விட்டான். பேதுருவுக்கு தெளிவு வந்தபோது, ஏரோதின் கைக்கும் யூதர்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலையாக்கும்படிக்கு கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று நான் இப்பொழுது மெய்யாய் அறிந்திருக்கிறேன் என்றான். அவன் இப்படி நிச்சயித்துக் கொண்டு மார்க் என்னும் பெயர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டுக்கு வந்தான். அங்கே அநேகர் கூடி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். பேதுரு வாசற் கதவை தட்டின பொழுது ரோதை என்னும் பேர் கொண்ட ஒரு பெண் ஒற்று கேட்க வந்தாள். அவள் பேதுருவின் சத்தத்தை அறிந்து சந்தோஷத்தினால் கதவை திறவாமல் உள்ளே ஓடி, பேதுரு வாசலுக்கு முன்னே நிற்கிறார் என்று அறிவித்தாள். அவர்கள், நீ பிதறுகிறாய் என்றார்கள். அவளோ, அவர்தான் என்று உறுதியாய் சாதித்தாள். அப்பொழுது அவர்கள், அவருடைய தூதனாய் இருக்கலாம் என்றார்கள். பேதுரு பின்னும் தட்டி கொண்டிருந்தான். அவர்கள் திறந்தபொழுது அவனை கண்டு பிரமித்தார்கள். 16வது வசனம் வரைக்கும். எல்லாருக்கும் வணக்கம். இங்கிருந்து தேவனுக்கு முன்பாக ஆராதனை செய்வதற்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நாம் இயேசுவை நம்புகிறோம். தேவனுடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்யும் பொழுது சாத்தானும் நமக்கு உதவி செய்கிறான். இயேசுவை நம்புவதிலிருந்து சாத்தான் நம்மை தடுக்க நினைக்கிறான். நான் சபைக்கு போக விரும்புகிறேன். ஆனால் அது எனக்கு எளிதாக இருக்கவில்லை. ஆனால் தேவனுடைய கிருபையினால் நான் சுவிசேஷத்தை கேட்டிருக்கிறேன். நான் போதகராக மாறியிருக்கிறேன். நான் போதகராக இருப்பதற்கு ஆசைப்பட்டு ஆகவில்லை. ஆனால் இந்த உலகத்தில் கஷ்டமான பகுதிகள் என்னவென்று நான் சகோதர சகோதரிகளுக்கு விவரித்து சொல்லி அவர்களை தேவனுக்கு நெருக்கமாக வழிநடத்துவதுதான் என்னுடைய வேலை. சில வேளைகளில் நான் சிறப்பாக செய்வதைப் போல தோன்றினாலும் சகோதர சகோதரிகள் இன்னும் என்னை விட ஞானம் உள்ளவர்களாக தோன்றுகிறார்கள். நான் நன்றாக தான் பிரசங்கம் செய்கிறேனா, சகோதர சகோதரிகளுக்கு அது புரிகிறதா என்று எனக்கு தெரியாது. ஆனால் சகோதர சகோதரிகள் இப்பொழுது வரையில் எந்த குறையும் சொன்னதில்லை. ஆதலால் நான் நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு நாம் வாசித்தோம் அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்திலும் அந்தியோக்கியா சபையை குறித்து வருகிறது. அதில் நீங்கள் பார்த்தாலும் கூட அந்தியோக்கியா பட்டணத்தில் உள்ள சபையிலே பர்னபாவும் நீகர் எனப்பட்ட சிமியோனும் சிரேனே ஊரானாகிய லூகியும் காற்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோதனோடு கூட வளர்க்கப்பட்ட மனாயினும் சவுலும் தீர்க்கதரிசிகளாயும் போதகர்களாயும் இருந்தார்கள். சில வேளைகளில் தேவன் நம்மோடு பேச விரும்புகிறார். தேவனுடைய வார்த்தையின் மூலமாக அவர் பேச விரும்புகிறார். சில வேளைகளில் நம்முடைய சகோதர சகோதரிகளுடைய இருதயத்தின் மூலமாக தேவன் பேச விரும்புகிறார்.
நான் அந்த பாவ மன்னிப்பின் ரகசியத்தை அவருக்கு பிரசங்கிக்க விரும்புகிறேன். ஏனென்றால் அதை நான் என்னுடைய இருதயத்தில் பெற்றிருக்கிறேன். நிறைய மக்கள் சபைக்கு சென்றாலும் நான் பாவம் செய்திருக்கிறேன் என்று யோசிக்கிறார்கள். இங்க இருக்கிற எல்லாருமே பாவம் செய்தவர்கள். நான் பாவம் செய்து நாம் தேவனுக்கு முன்பாக நிற்கும் பொழுது நாம் அதை கஷ்டமாக உணர்வோம். அப்பொழுது போதகர் என்றால் எப்படி நம்முடைய பாவம் கழுவப்பட்டது என்பதை குறித்து விவரித்து சொல்ல வேண்டும். சகோதர சகோதரிகள் அனைவரும் பாவம் செய்தவர்களாக இருந்தாலும், ஆனால் தேவனுடைய கிருபையின்படி அவர்கள் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் தேவனுடைய வழிநடத்தலை பார்க்கும் பொழுது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்மால் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் சாத்தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் தொடர்ந்து இன்னல்களை கொண்டு வந்து நம்மை குழப்ப விரும்புகிறான். ஆதலால் பல்வேறு கஷ்டங்கள் மற்றும் துன்புறுத்தல்களை தந்து நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை சாத்தான் சிதைக்க விரும்புகிறான். ஆதலால் தான் சில வேளைகளில் நாம் சபைக்கு போகும்பொழுது நமக்கு பிடித்திருக்கிறது. ஆனால் சில வேளைகளில் நமக்கு அது பிடிக்கவில்லை. எனக்கு சில கஷ்டம் இருந்தாலும், என்னுடைய தகப்பனுக்கு என்னை குறித்து தெரியவில்லை என்றால், அது கஷ்டமாக இருக்கும். அவர் பாவ மன்னிப்பு பெற்றால் நன்றாக இருக்கும். அப்பொழுது அவருக்கு யார் சுவிசேஷம் அறிவிக்க முடியும்? அப்பொழுது நான் என்னுடைய தகப்பனுக்கு எதிர்த்து செல்ல வேண்டும். அவரை ஒரு எதிரியாக பார்க்காமல், அவருக்காக நான் ஜெபிக்க வேண்டும். இந்த உலகத்தில் பாவம் செய்யாதவர்கள் யாரும் கிடையாது. ஆனால் பாவம் செய்தாலும் கூட இயேசுவின் கிருபையின் மூலமாக நாம் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது. நான் பெற்றுக் கொண்டிருக்கிறேன். பரலோகத்திற்குரியவனாக மாறியிருக்கிறேன். அதை நீங்கள் செய்வதன் மூலமாக சில நேரங்களில் நம்முடைய குடும்பத்திற்கு அது பிரயோஜனமாக இருக்கிறது. ஆனால் சில வேளைகளில் தகப்பனுக்கும் பிள்ளைகளுக்கும் நடுவில் கூட ஆவிக்குரிய பிரச்சனைகள் இருக்கிறது மற்றும் தம்பதியினரும் கூட ஆவிக்குரிய பிரச்சனைகள் மூலமாக துன்பப்படுகிறார்கள். நம்முடைய பாவங்கள் இயேசுவினுடைய இரத்தத்தின் மூலமாக கழுவப்பட்டது போலவே, அந்த இயேசுவின் இரத்தத்தின் மூலம் எல்லா பிரச்சனைகளையும் கூட நம்மால் மேற்கொள்ள முடியும். நம்முடைய இருதயத்தில் வலி இருக்கிறது. ஆனால் இயேசுவை நாம் நம்பும் பொழுது, நேரம் கடந்து போகும் பொழுது, இந்த உலகம் மாற மாற நமக்காக இயேசு நம்முடைய பாவத்திற்காக சிலுவையில் மரித்தார். அந்த காரியங்களை நான் பகிர்ந்து கொள்வேன். இப்பொழுது அனைவரும் பாவம் செய்தார்கள். ஆனால் இயேசுவினுடைய கிருபையின் மூலமாக பாவ மன்னிப்பை நாம் பெற்றிருக்கிறோம். பெற்று நாம் ஆசீர்வாதத்துக்குரிய வாழ்க்கையை வாழ்கிறோம். அந்த விசுவாசம் உங்களுக்குள் இருந்தால், உங்களுடைய வாழ்வு மிகவும் அழகாக மற்றும் ஆசீர்வாதமாக இருக்க முடியும். ரொம்ப முக்கியமான விஷயம், கிறிஸ்துவை நம்புகிற விசுவாசம் எனக்குள் இருந்ததானால், நான் வார்த்தைகளை ஒவ்வொன்றாக வாசிக்கும் பொழுது, வேதத்தில் போடப்பட்டிருக்கிறது, மனிதர்களாகிய நாம் இது இயேசுவினுடைய வம்ச வரலாறு. ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கு யாக்கோபை பெற்றான் என்று அது அப்படியே ஒரு வம்ச வரலாறாக சென்று கொண்டிருக்கிறது. அதை குறித்து நான் பார்க்கும் பொழுது கடைசியாக தேவன் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். இயேசு ஒரு நல்ல வாழ்க்கையை பரலோகத்தில் வாழ்ந்திருக்க முடியும். ஆனால் எதற்காக இந்த உலகத்திற்கு வந்து கஷ்டப்பட வேண்டும்? அவர் சிலுவையில் அறையப்பட்டு ரொம்ப கஷ்டமான ஒரு பாடு அனுபவிக்கிற ஒரு ஏன் அவர் அவரை அப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும்? ஏனென்றால் மனிதர்களாகிய நாம் பாவிகள். நம்மை பாவத்திலிருந்து ரட்சிக்க மீட்பதற்காக அவர் சிலுவையில் அறையப்பட்டு மரித்தார். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி, அதன் பிறகு 24ஆம் வசனத்தில் என்ன போடப்பட்டிருக்கிறது? இலவசமாய் அவருடைய கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். நாம்
தேவ மகிமையற்று போன மனிதர்கள். அதுதான் மனிதர்களாகிய நாம். கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பைக் கொண்டு நாம் இலவசமாக நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். ஆதலால் தான் நமக்காக வேதத்தில் பார்க்கும் பொழுது இந்த வார்த்தையானது திறக்கப்பட்டிருக்கிறது. நாம் சபைக்கு போகும் பொழுது, பல்வேறு நேரங்களில் நாம் துன்புறுத்தப்படுகிறோம். நாம் சபைக்கு வரும்பொழுது நாம் தேவனை துதிக்கிறோம். கொயர் பாடல்களை பாடி தேவனை துதிக்கிறார்கள். சாட்சிகளை கேட்கிறோம் சகோதர சகோதரிகளிடத்திலிருந்து. அதன் பிறகு வார்த்தைகளை நாம் கேட்கும் பொழுது நாம் உணர்கிறோம். ஓ! இயேசு நம்முடைய பாவத்திற்காக சிலுவையில் அறையப்பட்டார். இயேசு நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில் அறையப்படவில்லை என்றால், எனக்கு நெறைய பாவங்கள் இருக்கிறது. என்னுடைய பாவத்திற்காக நான் மரித்திருக்க வேண்டும். ஆனால் இயேசு சிலுவையில் அறையப்பட்டு, நம்முடைய பாவத்திற்காக அவர் சிலுவையில் அறையப்பட்டு மரித்தார். ஆதலால் நான் இயேசுவுக்கு நன்றி செலுத்துகிறேன். இயேசு இல்லை என்றால், நான் வேறு வழியின்றி நித்திய அழிவுக்கு நேராய் போயிருக்க வேண்டும். ஆனால் நான் என்னை என்னுடைய வாழ்க்கையை யோசித்து பார்க்கும் பொழுது, நான் நெறைய பாவங்களை செய்திருக்கிறேன். நரகத்திற்கு போக வேண்டியவனாக நான் இருக்கிறேன். ஆனால் இயேசு சிலுவையில் அறையப்பட்டு, என்னுடைய பாவத்தை எல்லாம் அவர் கழுவியிருக்கிறார். எனக்கு நெறைய பாவங்கள் இருந்தாலும், ஆனால் என்னுடைய பாவத்திற்காக இயேசு சிலுவையில் அறையப்பட்டு என்னுடைய பாவம் அனைத்தையும் மன்னித்தார். ஆதலால் தான் நான் இதற்கு மேல் ஒரு பாவியே அல்ல. அதற்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். அந்த வகையில் நான் தேவனுக்கு நன்றிக்குரியவனாக தேவனை சேவிக்கிறேன். நான் தேவனுடைய வார்த்தையை வாசிக்கும் பொழுது, நாம் அந்த பழைய ஏற்பாட்டை வாசிக்கும் பொழுது, வேதத்தில் போடப்பட்டிருக்கிற காரியங்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், மக்கள் பிறந்தார்கள். அதன் பிறகு மக்கள் பாவம் செய்தார்கள். மற்றும் அவர்களுக்காக இயேசு கடைசியாக வருகிறார். சிலுவையில் அறையப்பட்டு அவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். அதை பார்க்கும் பொழுது நான் என்ன சொல்லுகிறேன்? இயேசுவே உமக்கு நன்றி. என்னுடைய பாவத்திலிருந்து என்னை நீங்கள் மீட்டிருக்கிறீர்கள். இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். உமக்கு நாங்கள் ரொம்ப நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வாழும் பொழுது நாம் இயேசுவை நம்பும் பொழுது, இயேசு என்னுடைய பாவத்திற்காக சிலுவையில் மரித்து என்னுடைய பாவம் அனைத்தையும் அவர் கழுவினார். அதனால் அந்த இயேசுவை நான் நம்புகிற விசுவாசம் எனக்குள் வரும்பொழுது, எனக்கு பதிலாக இயேசு சிலுவையில் மரித்து என்னுடைய பாவத்தின் சம்பளத்தை கொடுத்து தீர்த்திருக்கிறார். இப்பொழுது என்னால் பரலோகத்திற்கு போக முடிகிறது. அந்த வகையில் நான் யோசிக்கும் பொழுது, என்னுடைய விசுவாச வாழ்க்கையை என்னால் துவங்க முடிகிறது. ஆனால் அனைவரும் இந்த வழியில் இருக்க முடியும். இந்த விசுவாசம் அனைவருக்குள்ளும் இருக்க முடியும் என்று நம்மால் சொல்ல முடியாது. நாம் அந்த வார்த்தைகளை வாசிக்க, வாசிக்க இன்னும் தெளிவாக நாம் அந்த வார்த்தைகளை கற்றுக்கொள்ளும் பொழுது, தெரிந்து கொள்ளும் பொழுது, இயேசு என்னை பாவத்திலிருந்து மன்னித்திருக்கிறார். ஆக என்னுடைய பாவம் அனைத்தும் கழுவப்பட்டது. அது வெண்பனியைப் போல சுத்தமாக கழுவப்பட்டிருக்கிறது. நான் என்னுடைய இளம் வயதிலிருந்து சபைக்கு போயிருக்கிறேன். நான் ஞாயிறு ஆராதனைகளுக்கு போயிருக்கிறேன். ஞாயிறு ஆராதனைகளுக்கு சென்று எனக்கு வயதாகும் பொழுது, நான் வேதத்தை வாசிப்பேன். நான் சபைகளுக்கு சென்று கேட்கும் பொழுது, நீங்கள் பாவம் செய்யக்கூடாது, நீங்கள் குற்றம் செய்யக்கூடாது. அந்த மாதிரி வார்த்தைகளை நான் கேட்பேன். ஆனால் நான் திருடுகிறவனாக இருந்தேன். நான் இளம் வயதிலிருந்தே நெறைய விஷயங்களை திருடுகிற மக்களோடு சேர்ந்து நான் மற்றவர்களுடைய நிலங்களிலிருந்து ஆப்பிள் பழங்கள் மற்றும் பர்சிமன் பழங்களை திருடுவேன். அதெல்லாம் பாவம் என்று எனக்கு தெரியும்.
ஆனால் இந்த பாவம் அனைத்தையும் நான் செய்கிற காரணத்தினால், பாவத்தின் சம்பளம் அது ரொம்ப பயங்கரமான ஒரு மரணம். அது நிமித்தமாக நான் பரலோகத்திற்கு போக முடியாது. நான் நித்திய நரகத்திற்கு போக வேண்டும். நான் வேதத்தை வாசித்த பொழுது, நான் வேதத்தை வாசிக்கத் துவங்கின பிறகு, நான் ஒரு விஷயத்தை உணர்ந்தேன். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி, இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பைக் கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். ஆக நான் பாவம் செய்கிறேன். என்னுடைய பாவத்தை நான் கழுவ வேண்டும் என்று இல்லை. ஆனால் இயேசு, அவர் நம்முடைய பாவத்திலிருந்து நம்மை கழுவி இரட்சிக்க வந்தவர். இயேசு நம்முடைய பாவத்திலிருந்து நம்மை மீட்டார். அவருடைய மரணத்தின் மூலமாக, தேவனுடைய கிருபையின் மூலமாக இலவசமாய் நாம் கழுவப்பட்டிருக்கிறோம். இயேசுவில் உள்ள மீட்பைக் கொண்டு. ஆக நான் இயேசுவினிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள ஒன்றுமே செய்ய முடியாது. அவர் என்னை நீதிமான் ஆக்கியிருக்கிறார் என்பதை நான் சொல்லத்தான் முடியும். நான் நன்றி செலுத்தத்தான் முடியும். நான் மக்களுடைய நிலங்களிலிருந்து ஆப்பிள் பழங்கள் மற்றும் பர்சிமன் பழங்களை நான் திருடுவேன். ஆதலால் நான் நரகத்திற்கு தான் போவேன் என்று யோசித்தேன். இளம் வயதிலிருந்தே நான் சபைக்கு சென்றேன். அதிகாலை ஆராதனைகளுக்கு சென்று நான் தேவனை நோக்கி அதிகமாக நான் அவரோடு இருக்கணும் என்று யோசிப்பேன். எனக்கு ஒரு 12, 13 வயதாக இருக்கும் பொழுது, என்னை நான் நோக்கி பார்த்தேன். நான் நிறைய பாவங்களை தான் செய்து கொண்டிருக்கிறேன். ஏன் நான் இப்படி இருக்கிறேன்? நான் பெர்சிமன் பழங்களை திருடுகிறேன். ஆப்பிள்களை திருடுகிறேன். பாவியாக இருக்கிறேன். நரகத்திற்கு மாத்திரம் தான் போகக்கூடியவனாக இருக்கிறேன். அதன் பிறகுதான் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி, இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பைக் கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள் என்ற வசனத்தை பார்க்க முடிந்தது. இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பைக் கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். ரோமர் 3, 23, 24. இலவசமாய், இலவசமாய் நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பைக் கொண்டு இயேசு தேவனுடைய குமாரன். அவர் நம்முடைய பாவத்திலிருந்து நம்மை மீட்பதற்காக வந்தார். அவர் சிலுவையில் ஒரு நாள் அறையப்பட்டார். அப்போ இயேசு சிலுவையில் அறையப்பட்டார். நாம் மனிதர்களாகிய நாம் அனைவருக்காகவும் அவர் சிலுவையில் அறையப்பட்டார். அவர் சிலுவையில் அறையப்பட்டதன் மூலமாக நம்முடைய பாவம் அனைத்தும் கழுவப்பட்டது. அதுதான் வேதம் சொல்லுகிறது. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி, இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பைக் கொண்டு நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய கிருபையினால் நாம் இலவசமாய் கழுவப்பட்டிருக்கிறோம். நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் நம்மிடத்தில் பாவம் இல்லை என்று அர்த்தம். நிச்சயமாக நாம் பாவம் செய்யக்கூடியவர்கள். ஆனால் இயேசு சிலுவையில் அறையப்பட்டார். நம்முடைய பாவத்திற்காக அதற்குரிய ஆக்கினையை, தண்டனையை அவர் பெற்றுக்கொண்டார். நம்மை அவர் மீட்டிருக்கிறார். அவருடைய மீட்பின் மூலமாக நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். ஆக இதுதான் சத்தியம். இதை நான் தெரிந்து கொள்ளவில்லை என்றால், நான் வேறு வழியின்றி பாவியாக மாத்திரமே இருக்கக்கூடியவன். நான் வேதத்தை வாசிக்கும் பொழுது, வேதத்தில் ஒவ்வொன்றாக இதை குறித்து விவரித்து போடப்பட்டிருக்கிறது.
இயேசு நம்முடைய பாவம் அனைத்தையும் எடுத்து விட்டார். நம்முடைய பாவம் அனைத்தும் கழுவப்பட்டிருக்கிறது. இயேசு நம்முடைய பாவம் அனைத்தையும் நம்முடைய இடத்திலிருந்து எடுத்துக்கொண்டார். நான் அதை ஏதாவது செய்து, நான் அதற்காக பிரயாசப்பட வேண்டும் என்று இல்லை. நாம் இதற்கு மேல் பாவியா? இல்லை. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி, இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பைக் கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். இயேசு நம்முடைய பாவத்திலிருந்து நம்மை மீட்டிருக்கிறார். தேவனுடைய கிருபையின் மூலமாக, இலவசமாய் அவருடைய கிருபையின் மூலம் நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம். நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம் என்றால் நம்மிடத்தில் பாவம் இல்லை என்று அர்த்தம். நாம் சுத்தமாயிருக்கிறோம், பரிசுத்தமாயிருக்கிறோம். யாரிடத்தில் தான் பாவம் இல்லை என்று நாம் சொல்ல முடியும்? எல்லாருமே பாவம் செய்கிறவர்கள். ஆனால் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், தேவன் அவர் நம்முடைய எல்லா பாவத்தையும் இயேசுவின் மீது வைத்திருக்கிறார். நம்முடைய எல்லா பாவமும் இயேசுவின் மீது வைக்கப்பட்டிருக்கிறது. இயேசு நம்முடைய எல்லா பாவத்தையும் எடுத்து சிலுவையில் அவர் வைத்து, அவர் நம்முடைய எல்லா பாவத்திற்காகவும் மரித்தார். நம்முடைய பாவத்திற்காக மரித்தவர் உயிர்த்தெழுந்தார். அந்த வகையில் அவர் நம்முடைய தேவனாக, நம்முடைய கர்த்தராக மாறியிருக்கிறார். நாம் அவரை துதிக்கிறவர்களாக, அவரை மகிமைப்படுத்துபவர்களாக நாம் இருக்கிறோம். ஏன் நாம் அப்படி செய்கிறோம்? ஏனென்றால், நான் செய்த பாவத்தை, அதற்குரிய கிரயத்தை அவர் செலுத்தி தீர்த்திருக்கிறார். எனக்கு பதிலாக அவர் என்னுடைய பாவத்தின் கிரியையை செய்து, அதனுடைய அந்த தொகை, அந்த பாவத்தின் சம்பளத்தை கொடுத்து தீர்த்திருக்கிறார். இப்பொழுது என்னுடைய பாவத்திற்காக சம்பளத்தை நான் கொடுத்து தீர்க்க வேண்டுமானால், அதற்கு பதிலாக அவர் கொடுத்து தீர்த்திருக்கிறார். நாம் பாவிகள். ஆனால் இலவசமாய் ஒன்றுமே செய்யாமல் நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம். நாம் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்கிறவர்களாகி இருக்கிறோம். நான் வேதத்தை வாசித்து இந்த காரியத்தை நான் உணர்ந்த பொழுது, எல்லாருமே பாவம் செய்து தெய்வ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நீதிமான்களாக்கப்படுகிறோம். இயேசு நம்முடைய பாவத்திற்காக சிலுவையில் அறையப்பட்டு நம்முடைய பாவம் எல்லாம் கழுவப்பட்டது. ஏன்? ஏனென்றால் நம்முடைய பாவத்திற்காக அவர் மரித்தார். ஆதலால் தான் நாம் பாடல்களை பாடுகிறோம். தங்கம் வெள்ளியுமோ பெரும் பேர் புகழோ என் மீட்பை அளிக்கவில்லை. ஆட்டுக்குட்டியுமோ தேவ ஆட்டுக்குட்டி, அவர் ரத்தம் என் பாவம் கழுவியதே. அவர் ரத்தம், அவர் ரத்தம் பாடுவேன் புது பாடல் நான். ஹalleluya. மீட்கப்பட்டேன் நான் கிறிஸ்து இயேசுவுக்குள். அவர் ரத்தம் என் பாவம் கழுவியதே. பொழுது கொரிய பாடல் இந்த வகையில் வரும். நான் மீட்கப்பட்டேன் என்று சொல்லுகிற பாடல். திரும்பி பார்க்கும் பொழுது, நான் நிறைய கெட்ட காரியங்களை செய்திருக்கிறேன். பொய் சொல்லியிருக்கிறேன். எனக்கு நிறைய பாவம் இருக்கிறது. நிறைய பாவம் செய்திருக்கிறேன். என்னால் எல்லா பாவத்தையும் ஞாபகம் வைத்துக் கொள்ளவும் முடியாது. ஆனால் இயேசு என்னுடைய பாவம் அனைத்தையும் கழுவி இருக்கிறார். ஆனால் எனக்கு கவலை. நான் என்ன செய்ய முடியும்? நான் என்ன செய்வது இதற்காக? ஆனால் வேதத்தில் போடப்பட்டிருக்கிறது. இயேசு நம்முடைய பாவத்திற்காக மரித்தார். நம்முடைய பாவம் எல்லாத்தையுமே எடுத்து அவர் மரித்து நம்முடைய பாவத்தை எடுத்துக்கொண்டார். இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம். அப்பொழுது இயேசு இந்த பூமிக்கு நமக்காக வந்தார். நம்முடைய பாவத்தை எடுப்பதற்காக வந்தார். அதன் பிறகு சிலுவையில் அறையப்பட்டார் இல்லையா? நம்முடைய பாவத்திற்காக. அந்த நேரத்தில்
வேற எந்த ஒரு காரியத்துக்காகவும் இல்லை. நம்முடைய பாவத்தை எடுப்பதற்காக. ஏனென்றால் நாம் தேவ மகிமைக்கு விலகி போன மக்களாக மாறியிருக்கிறோம். ஆனால் நம்முடைய பாவத்திற்காக அவர் சிலுவையில் அறையப்பட்டார். ஆக இயேசு இந்த நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய பாவத்தின் கிரயத்தை, அந்த பாவத்தின் சம்பளத்தை அவர் பொறுப்பாக அவர் மீது ஏற்றுக்கொண்டு, அவர் அனைத்தையுமே செய்து முடித்தார். நம்மிடத்திலிருந்து அவர் ஏதாவது செய்ய வேண்டும் நாம் என்று எதிர்பார்க்கவில்லை. அவர் நமக்காக அந்த ஆக்கினையை பெற்றார். நம்மை அவர் ரட்சித்திருக்கிறார். ஆதலால் இயேசுவுக்கு நன்றி செலுத்துகிற இருதயத்தோடு நாம் அவரை நம்ப வேண்டும். நமக்கு பதிலாக, எனக்கு பதிலாக அவர் மரித்தார். என்னுடைய பாவத்தை எல்லாம் அவர் சுமந்தார். நம்முடைய பாவத்திற்காக உரிய அந்த ஆக்கினையை, அந்த தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். அதன் வாயிலாக இப்பொழுது நான் பரலோகத்திற்கு போக முடிகிறது என்பதை நான் நம்ப வேண்டும். நான் சபைகளுக்கு போனாலும், ஆனால் கெட்ட காரியங்களை நான் செய்தேன். நான் நிறைய பழங்களை திருடினேன். மற்றவர்கள் நிலத்திலிருந்து நான் பழங்களை திருடியிருக்கிறேன். வேதத்தை வாசிக்கும் பொழுது நான் உணர்ந்த காரியம், திருடுவது எல்லாம் பாவம். எதை திருடினாலும் திருட்டு திருட்டுதான். இயேசு நம்முடைய பாவத்திற்காக மரித்த காரணம், எனக்கு பதிலாக, நமக்கு பதிலாக அவர் சிலுவையில் மரித்த அந்த காரணம், அவருக்கு பாவம் நிறைய இருந்தது என்பதற்காக இல்லை. ஆனால் நமக்காக, நமக்கு பதிலாக அவர் சிலுவையில் அறையப்பட்டார். ஆதலால் தான் இயேசு அவருடைய இரத்தத்தின் மூலமாக, அவர் சிலுவையில் அறையப்பட்டதன் மூலமாக நம்முடைய பாவம் அனைத்தையும் அவர் கழுவி தீர்த்திருக்கிறார். நம்முடைய அனைத்து மக்களுடைய பாவத்தையும் அவர் கழுவி தீர்த்திருக்கிறார். ஆமென். நாம் ஏதோ சபைக்கு செல்கிறோம் என்று இல்லை. பாவத்தின் சம்பளம் மரணம். நாம் கவனமாக பார்த்தோம் என்றால், அந்த பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை நாம் சந்திக்க வேண்டும். ஆனால் நமக்கு பதிலாக இயேசு சிலுவையில் மரித்து எல்லா மனிதர்களையும் அவர்களுடைய பாவமற கழுவி தீர்த்திருக்கிறார். நமக்கு பதிலாக அவர் மரித்தார். அப்பொழுது நம்முடைய பாவம் அனைத்தும் கழுவப்பட்டிருக்கிறது என்று அர்த்தம். இயேசு பாவம் செய்யவில்லை. அவரிடத்தில் பாவமும் கிடையாது. ஆனால் நம்மிடத்தில் இருந்த அந்த பாவத்தை அவர் மீது அவர் சுமந்து கொண்டு, நம்முடைய பாவத்தின் தண்டனையையும் அவர் பொறுப்பேற்றுக் கொண்டார். நான் பரலோகத்திற்கு போக வேண்டும் என்பதற்காக நான் பெற வேண்டிய தண்டனையை இயேசு அவர் பெற்றுக்கொண்டார். அதனால்தான் என்னுடைய பாவத்தின் சம்பளம் கொடுத்து தீர்க்கப்பட்டிருக்கிறது. என்னுடைய பாவம் கழுவப்பட்டது. அது உண்மை. அது நிமித்தமாக தான் நான் பரலோகத்திற்கு போக வேண்டும். அதுதான் இயேசு சொல்லி தீர்க்கிறது. இதை தெரியாத பொழுது நான் என்ன யோசித்தேன் என்றால், நான் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தேன். ஆனால் வேதத்தை ரொம்ப எளிதாக வசனங்கள் நமக்கு அந்த ஆண்டவருடைய கிரியையை சொல்லுகிறது. ஒவ்வொரு காரியத்தையும் நான் வாசித்த பொழுது, ஒவ்வொரு வார்த்தைகளையும் நான் வாசிக்கும் பொழுது, எந்த அளவுக்கு அதிகமாக நான் வாசிக்கிறேனோ, இயேசுவினுடைய இரத்தத்தை என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது. நம்முடைய பாவத்திற்காக யாராவது மரிக்கவில்லை என்றால், நாம் வேறு வழியின்றி நான் அந்த நித்திய ஆக்கினையை பெற்று, அழிவை பெற்று நான் நரகத்திற்கு தான் போக வேண்டும் என்ற சூழ்நிலை இருந்திருக்கும். ஆனால் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். அந்த வகையில் நாம் செய்த அனைத்து பாவத்தையும் அவர் இயேசுவின் அண்டையில் கொடுத்து தீர்த்திருக்கிறார். எல்லாரும் பாவம் செய்து தெய்வ மகிமையற்றவர்களாகி, இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவுள்ள மீட்பைக் கொண்டு நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம். சிலுவையில் மரித்ததன் மூலமாக நம்முடைய பாவத்தை அவர் கழுவி அகற்றியிருக்கிறார். நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம். அவருடைய கிருபையின் மூலமாக.
கிறிஸ்து இயேசுவுள்ள மீட்பைக் கொண்டு இளம் வயதிலிருந்தே நான் சபைக்கு போயிருக்கிறேன். நான் ஒரு பாவி என்பதை யோசித்திருக்கிறேன். 1 முறை, 2 முறை, 3 முறை, 4 முறை நான் வேதத்தை வாசித்த பொழுது, வேதாகமம் ரொம்ப பெரிதாக இருந்த காரணத்தினால் ஆரம்பத்தில் நான் படித்த பொழுது எனக்கு எதுவும் புரியவில்லை. வேதத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அது கஷ்டமாக இருந்தது. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி, அப்பொழுது நான் சாபத்தை பெற வேண்டும் என்று நான் யோசித்தேன். இயேசு எனக்காக சிலுவையில் அறையப்பட்டு மரித்ததனால், நான் பெற்றுக்கொள்ள வேண்டிய அந்த தண்டனையை அவர் பெற்றுக்கொண்டார். ஆமென். இங்க இருக்கிற எல்லாருமே இன்றைக்கு ஞாயிறு ஆராதனை. நிறைய பேரு ஞாயிற்றுக்கிழமைகளில் ஆராதனைகளுக்கு போக விரும்புவாங்க. அப்போ மனிதர்களாகிய நாம் எல்லாருக்காகவும் இயேசு நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் அவர் எடுத்து, அதற்கு அவர் பொறுப்பேற்று சிலுவையில் மரித்தார். அவரிடத்தில் பாவம் இல்லை. ஆனால் நமக்கு பதிலாக, நாம் சிலுவையில் அறையப்படுவதற்கு பதிலாக அவர் சிலுவையில் அறையப்பட்டார். நம்முடைய பாவத்தின் தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். எனக்காக, நாம் எல்லாருக்காகவும். அந்த வகையில் நான் கழுவப்பட்டேன். நான் மன்னிக்கப்பட்டிருக்கிறேன். நான் இயேசுவை நம்புவதற்கான காரணம் என்னவென்றால், அவர் சிலுவையில் நமக்காக அவருடைய இரத்தத்தை கொடுத்தார். அது ரொம்ப தெளிவாக வேதத்தில் போடப்பட்டிருக்கிறது, பதிக்கப்பட்டிருக்கிறது. நான் நிறைய பாவங்களை செய்தாலும், நான் பொய் சொல்லியிருக்கிறேன். ஆனால் இயேசு எனக்காக என்னுடைய பாவத்தை எல்லாம் அவர் கழுவி இருக்கிறார். அவர் என்னுடைய பாவத்தை எல்லாம் கழுவி இருக்கிறார் என்றால், என்னுடைய பாவங்கள் கழுவப்பட்டிருக்கிறது. இயேசு என்னுடைய எல்லா பாவத்தையும் கழுவினார். அவர் சிலுவையில் அறையப்பட்டார். நம்முடைய பாவத்தின் ஆக்கினையை அவர் நமக்கு பதிலாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இப்பொழுது நாம் தேவனை நம்பக்கூடியவர்களாக மாறியிருக்கிறோம். நம்முடைய பாவத்திற்காக இயேசு சிலுவையில் அறையப்பட்டார். அந்த இயேசுவை நாம் நம்புகிறோம் என்றால், நான் என்ன செய்கிறேனோ இல்லையோ அது ஒரு பொருட்டல்ல. நான் என்னதான் சிறப்பாக செய்தாலும், வேற எந்த ஒரு சந்தர்ப்பமும் இல்லாமல் நான் பாவியாக மாத்திரமே இருந்திருக்க வேண்டும். ஆனால் இயேசு என்னுடைய பாவத்திற்காக மரித்த காரணத்தினால், அவர் என்னுடைய பாவத்திற்காக சிலுவையில் அறையப்பட்டார். அந்த தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். என்னுடைய பாவங்கள் அது அப்படியே வெறுமனே கழுவப்படவில்லை. ஆனால் அவர் இரத்தத்தை கொடுத்து, அவர் அதை கழுவி, இரத்தத்தை கொடுத்து கழுவி, அவர் அந்த கிருபையின் மூலமாக நம்மை மீட்டிருக்கிறார். என்னுடைய பாவம் மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் உள்ள எல்லாருடைய பாவத்தையும் இயேசு இந்த நபருக்காக மாத்திரம் தான் மரித்தார் என்று போடப்படவில்லை. இந்த உலகத்தார் எல்லாரும் ஆக்கினைக்குள்ளாக்காதபடிக்கு அவர் அவர் மரணத்தை எடுத்துக்கொண்டார். இயேசு என்னுடைய பாவத்தை எடுத்துக்கொண்ட காரணத்தினால் என்னிடத்தில் பாவம் இல்லை. நான் பரலோகத்திற்கு போகக்கூடியவனாக மாறியிருக்கிறேன். இப்ப நாம் அமர்ந்திருக்கிறோம் இங்க. இன்னும் நான் பரலோகத்திற்கு போகவில்லை என்று யோசிக்கிறேன். ஆனால் நிறைய மக்கள் இப்படி சொல்லுவாங்க. என்னுடைய தாத்தா, என்னுடைய பாட்டன், முப்பாட்டன் அவர்கள் செய்த பாவத்தை எல்லாம் அவர்கள் அந்த பாவத்தெல்லாம் நான் கழுவணும். ஆனால் இயேசு நம்முடைய பாவத்தின் ஆக்கினையை முற்றிலுமாக முடித்து தீர்த்திருக்கிறார். நம்முடைய பாவங்கள் எல்லாம் கழுவப்பட்டிருக்கிறது. நம்முடைய பாவங்கள் எல்லாம் விசுவாசத்தின் மூலமாக கழுவப்பட்டிருக்கிறது. அது யாராக இருந்தாலும். ஆனால் இயேசு செய்த கிரியையை நம்புவதற்கு விசுவாசம் உள்ளவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் பரலோகத்திற்குரியவர்கள். நிறைய பேர்
மரித்து போகிறவர்களை நான் பார்த்திருக்கிறேன். அவர்கள் மரிக்கும் முன்பாக நான் அவர்களிடத்துல சென்று பார்க்கும் பொழுது, அவர்கள் பாவத்தினால் ரொம்ப நடுக்கத்தோடு, பயத்தோடு இருப்பார்கள். ஆனால் அவர்களிடத்தில் நான் சொல்வேன், நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு உங்களுடைய இடத்தில் உங்களுடைய பாவங்களை எல்லாம் கழுவி உங்களை நீதிமானாக்கி இருக்கிறார். கிருபையினாலே நீங்கள் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் நம்பக்கூடியது ஒரே ஒரு விஷயம்தான். நான் பெற்றுக்கொள்ள வேண்டிய அந்த சாபம், அதனை தேவனுடைய குமாரன் நம்முடைய இடத்திலிருந்து அவர் முடித்திருக்கிறார். இயேசு அந்த சாபத்தை நமக்கு பதிலாக அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஆதலால் நீங்கள் பாவம் செய்தாலும், நீங்கள் நரகத்திற்கு போவீர்கள் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால், உங்களுக்காக நீங்கள் பரலோகத்திற்கு போக வேண்டும் என்பதற்காக இயேசு சிலுவையில் மரித்து உங்களை பரலோகத்திற்குரியவர்களாக மாற்றியிருக்கிறார். இன்றைக்கு சில மக்கள் சபைக்கு வருகிறார்கள். எப்படி என்னுடைய பாவம் கழுவப்பட முடியும் என்றும் கூட நிறைய மக்களுக்கு சந்தேகமாக இருக்கிறது. அவர்கள் ஜெபிப்பார்கள். தேவனுக்கு முன்பாக அவர்கள் கண்ணீர் விடுவார்கள். என்னுடைய பாவம் கழுவப்பட வேண்டும். ஆனால் எல்லாரும் பாவம் செய்து தெய்வ மகிமையற்றவர்களாகி, இலவசமாய் அவருடைய கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம். இது கடந்த காலத்தில் நடந்து முடிந்தது. நாம் பாவம் செய்தோம். ஆனால் இயேசுவினுடைய சிலுவை மரணத்தின் மூலமாக நம்முடைய பாவங்கள் எல்லாம் கழுவப்பட்டிருக்கிறது. நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். இதை நம்முடைய இருதயத்தில் நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது என்ன ஆகிறது என்றால், நான் பாவி அல்ல. என்னுடைய பாவத்திற்காக நான் பெற வேண்டிய அந்த தண்டனையை இயேசு பெற்றிருக்கிறார். இந்த வழியை தேவன் எனக்காக ஏற்படுத்தி இருக்கிறார். அதை நான் பார்க்கும் பொழுது நான் தேவனுக்கு நன்றி செலுத்தினேன். இந்த வகையில் நான் இயேசுவை நம்பும் பொழுது, இயேசுவின் இரத்தத்தின் மூலமாக என்னுடைய பாவம் கழுவப்பட்டது என்பதை நீங்கள் நம்பும் பொழுது, நீங்கள் இயேசுவுக்கு நெருக்கமானவர்களாக மாற முடியும். அப்பொழுது உங்களுக்கு எந்த ஒரு குறைபாடும் இருக்காது. இயேசு உங்களுடைய குறைகளை எல்லாம் நிறைவாக்குவார். என்னுடைய பாவம் இயேசுவின் மூலமாக, இயேசுனுடைய இரத்தத்தின் மூலமாக கழுவப்பட்டிருக்கிறது. அது நமக்கு ரொம்ப சந்தோஷமான தேவனை நான் சேவிப்பதற்குரிய ஒரு வழியை எனக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறது. இந்த வருடத்தில் எனக்கு 80 வயதிற்கு மேலாக ஆகியிருக்கிறது. நான் இப்பொழுது ரொம்ப வயதுள்ளவனாக இருக்கிறேன் இல்லையா? ஆனால் இன்னும் நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன். இன்னும் என்னால் விளையாட முடிகிறது. நான் என்னுடைய இருதயத்தில் அந்த சமாதானத்தை வைத்துக் கொள்வதற்குரிய விஷயம் என்னவென்றால், இயேசு என்னுடைய பாவம் அனைத்தையும் தீர்த்து அவர் என்னை பரிபூர்ணமாக்கியிருக்கிறார் என்பதை நான் நம்புகிறேன். இயேசு சிலுவையில் அறையப்பட்டு என்னுடைய பாவம் அனைத்திற்காக அவர் மரித்து, நான் பெற வேண்டிய அந்த தண்டனையை அவர் பெற்றிருக்கிறார். நான் வீட்டில் இருந்தபொழுது என்னுடைய தகப்பன் வீட்டிற்கு தாமதமாக வருவார். என்னுடைய தாயார் சமைப்பார்கள். அவர்கள் என்னுடைய தகப்பனார் தாமதமாக வந்தாலும், அவர் சாப்பிடுவதற்காக என்னுடைய தாயார் சமைத்து வைப்பார்கள். என்னுடைய தகப்பனார் ரொம்ப பசியாக வரும்பொழுது, ஒரு என்னுடைய தகப்பன் வருவதற்குள்ளாக, சரி அவர் சாப்பிடுவதற்கு முன்பாக நான் அதிலிருந்து 2 ஸ்பூன் சாப்பிட்டுக்கிறேன். அப்ப 2 ஸ்பூன் சாப்பாடு அதில் இல்லாத பொழுது அவர்கள் கேட்பார்கள், "யார் இதை சாப்பிட்டது?"
அப்பொழுது என்னுடைய தகப்பனார், அவர் பார்த்து அதற்காக என்னை அவர் கேள்வி கேட்க மாட்டார். அவருக்கு பசித்தாலும், ஆனால் எனக்கு அவர் சாப்பாடு இன்னும் வைப்பார். ஆனால் என்னுடைய தகப்பனார் அவர் எனக்கு நிறைய இந்த மாதிரியான இருதயப்பூர்வமான காரியங்களை செய்திருக்கிறார். நான் என்னுடைய தகப்பனாருக்கும் சுவிசேஷம் அறிவிக்க முயற்சி செய்திருக்கிறேன். ஒரு நாள் அவரிடத்தில் நான் பேசும்பொழுது, அவர் நான் கூறிய வார்த்தைகளை கவனமாக கேட்டார். நான் சொன்னேன், "அப்பா, நம்முடைய பாவம் நாம் எல்லாருமே பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாக போயிருக்கிறோம். ஆனால் இயேசு சிலுவையில் நமக்காக மரித்தார். அவருடைய பாவத்திற்காக இயேசு மரிக்கவில்லை. நம்முடைய பாவத்திற்காக இயேசு சிலுவையில் மரித்தார். அதனால்தான் என்னுடைய பாவம் கழுவப்பட்டது. உங்களுடைய பாவமும் அப்படித்தான் கழுவப்பட்டது. ஆக நம்முடைய பாவம் வெண்பனியைப் போல சுத்தமாக கழுவப்பட்டிருக்கிறது." என்னுடைய தகப்பன் மரிப்பதற்கு ஒரு 4, 5 வருடங்களுக்கு முன்பாக அவர் இந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டார். அந்த வகையில் அவர் மரிப்பதற்கு முன்பாக இந்த வார்த்தைகளை கேட்டு அவர் ரட்சிப்பை பெற்றுக் கொண்டார். என்னுடைய தகப்பனார் ரட்சிப்பை பெற்றுக் கொண்டது, நம்முடைய எல்லா பாவங்களுக்காகவும் இயேசு மரித்தார். இப்பொழுது உங்களுடைய பாவத்தை இயேசு மரிக்கவில்லை என்றால், நாம் நரகத்திற்கு முன்பாக தடுமாற வேண்டியிருந்திருக்கும். நாம் என்னதான் நன்மை செய்திருந்தாலும், என்னதான் நல்ல வாழ்க்கை வாழ்ந்திருந்தாலும், ஆனால் மரணத்திற்கு முன்பாக நாம் தடுமாறி இருக்க வேண்டும். ஆனால் நாம் பெற வேண்டிய அந்த ஆக்கினையை இயேசு சிலுவையில் பெற்று, அவர் அந்த ஆக்கினையை தீர்த்திருக்கிறார். இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவுள்ள மீட்பைக் கொண்டு நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம். இப்பொழுது வரையில என்னுடைய அப்பா மரிப்பதற்கு சில நாட்களுக்கு முன்பாக, அவருடைய வயது 80க்கும் குறைவாக தான் இருந்தது. இப்போது என்னுடைய அப்பா அவர் அப்போ இருந்த அந்த வயதை விட எனக்கு வயது அதிகமாக ஆகிவிட்டது. எப்பொழுதுமே நான் கவலையில் இருந்தபொழுது, கஷ்டத்தில் இருந்தபொழுது, துக்கமாக இருந்தபொழுது, இயேசு எப்போதுமே எனக்கு அருகாமையில் இருந்தார். ஆக அந்த இயேசுவை நான் நம்புகிறேன். அவர் என்னுடைய பாவம் எல்லாத்தையுமே கழுவியிருக்கிறார் என்றத நான் நம்புறேன். எப்பொழுதுமே எனக்கு அருகாமையில் இருந்து அவர் என்னை பாதுகாக்கிறார். அவருடைய கிருபையை எனக்கு தந்திருக்கிறார். எனக்கு வேற எந்த ஒரு வழியும் கிடையாது. நான் இயேசுவை மாத்திரம் தான் நம்ப முடியும். எனக்கு வேற எந்த வழியும் இல்லை. நான் நரகத்திற்கு தான் போய் ஆயிருக்க வேண்டும். ஆனால் இயேசு என்னுடைய பாவத்தை வெண்பனியைப் போல கழுவின காரணத்தினால், என்னால் சபைக்கு வர முடிகிறது. இங்க வயதான சகோதர, சகோதரிகள் இருக்கிறீர்கள். நம்முடைய வாலிபர்கள் இருக்கிறார்கள். இளைஞர்கள் இருக்கிறார்கள். நம்முடைய சபை நாம் ஒரே இருதயத்தோடு நாம் ஒன்று கூடுகிறோம். பாவம் செய்யாதவர்கள் என்று யாருமே கிடையாது. எல்லாருமே பாவம் செய்தவர்கள். நாம் எல்லாருமே பாவம் செய்யும் பொழுது, நாம் என்ன செய்ய முடியும்? இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு நாம் என்ன செய்ய முடியும்? என்னுடைய பாவத்திற்காக யாராவது ஆக்கினையை கொடுக்க வேண்டும் என்றால், ஆக்கினை தீர்க்கப்பட வேண்டும் என்றால், இயேசு நம்முடைய பாவத்தின் ஆக்கினையை எடுத்துக்கொண்டு, அப்பொழுது இயேசுவே உமக்கு நன்றி என்று மாத்திரம் சொல்லாமல், ஆண்டவரே, நீங்கள்
சிலுவையில் என்னுடைய தண்டனையை கொடுத்து தீர்த்திருக்கீங்க. எனக்காக நீங்க மரித்திருக்கீங்க. என்னுடைய பாவம் எல்லாம் வெண்பனியைப் போல கழுவப்பட்டிருக்கிறது. இந்த நொடியில் நான் மரித்தாலும் கூட நான் நரகத்திற்கு போகாமல் நான் பரலோகத்திற்கு போகிறவனாக மாறியிருக்கிறேன். இயேசுவே, நீங்கள் எனக்காக இதை செய்திருக்கிறீர்கள். அந்த இருதயம் எனக்கு இருந்தால், நான் இயேசுவுக்கு நன்றி செலுத்துவேன். நான் தேவனுக்கு நன்றி செலுத்துவேன். மற்றும் நான் இயேசுவைப் போல இல்லாவிட்டாலும், ஆனால் என்னால் மற்றவர்களுக்கும் இதில் உதவியாக இருக்க முடியும். நானும் கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டங்கள் மற்றும் பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது, நான் அந்த கிறிஸ்துவைப் போல ஆகியிருக்கிறேன். ஆக சகோதர, சகோதரிகளே, எந்த ஒரு சொந்த ஊர் உங்களுக்கு இருந்தாலும், நீங்கள் எந்த நகரத்தை சார்ந்தவராக, எந்த தேசத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, ஆனால் இயேசு உங்களுடைய பாவத்தின் ஆக்கினையை சுமந்து தீர்த்திருக்கிறார். அவர் சிலுவையில் அறையப்பட்டு மரித்தார். நமக்கு பதிலாக அவர் நம்முடைய பாவத்தின் ஆக்கினையை சுமந்து தீர்த்திருக்கிறார். அவர் எனக்கு பதிலாக அந்த தண்டனையை அனுபவிக்கும் பொழுது அவர் ரொம்ப வலியோடு இருந்திருப்பார். அப்பொழுது நீங்கள் நன்றிக்குரிய இருதயத்தோடு இயேசுவை நோக்கி பார்க்கும் பொழுது தேவன் அதில் பிரியப்படுகிறார். நான் தேவனை நான் நம்புவது எனக்கு பிடிக்கும் என்று இல்லை. ஆனால் தேவனை நான் நம்ப வேண்டும். இப்பொழுது இந்த தேவனை, இந்த இயேசுவை நான் நம்பும் பொழுது, அவர் எனக்காக செய்த அனைத்து சகல காரியங்களுக்காகவும் நான் நன்றி செலுத்த முடியும். என்னைப் போன்ற ஒருவனுக்காக என்னுடைய பாவத்தை அவர் தீர்த்திருக்கிறார். என்னைப் போன்ற ஒருவருடைய பாவத்தை அவர் முடித்திருக்கிறார். தேவனோடு நான் இந்த வகையில் உரையாட முடியும். உங்களிடத்தில் நான் சொல்ல விரும்புகிற விஷயம் இதுதான். அவர் நம்முடைய பாவத்தை சிலுவையில் முடித்த பொழுது, அவர் எந்த அளவுக்கு வலியோடு இருந்திருப்பார். ஆனால் நம்மால் இயேசுவினிடத்தில் ஒரு நன்றிக்குரிய இருதயத்தோடு மாத்திரம் இருக்க முடியும். ஆதலால் தேவனுக்கு முன்பாக நீங்கள் ஒரு நன்றிக்குரியவர்களாக இருந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறேன். அப்பொழுது உங்களுக்கு தேவனுக்காக மகிமையான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ முடியும். நீங்கள் அனைவரும் அந்த வகையில் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் என்று நான் நம்புகிறேன். இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் நாம் பரலோகத்திற்கு செல்லக்கூடியவர்களாக மாறியிருக்கிறோம் என்று நான் நம்புகிறேன். நாம் சேர்ந்து ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழ்வோம் என்று நம்புகிறேன். எல்லாருக்கும் நன்றி.